பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளை கர்த்தர் கிருபையாய் காண செய்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையின் கரம் உங்கள் மேல் நன்மையாய் எப்பொழுதும் இருப்பதாக. 126வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம் கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். 111வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய செய்கைகள் பெரியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரியவைகள் என்றால் மனிதனுக்கு மிக 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 கடினமானது. இது நடக்க சான்ஸே கிடையாது, இது சாத்தியமே இல்லை, இதெல்லாம் முடியாது என்று மனிதன் எந்த இடத்துல தளர்ந்து போகிறானோ, சோர்ந்து போகிறானோ, தோற்று போகிறானோ, அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எப்படி செய்வார்னா ரொம்ப சிம்பிளாக செய்வார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல சிறையிருப்பை திருப்புகிறவர். கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை 2ஆக பிளக்க ஆண்டவர் அவருடைய பெட்டியை சுமக்கிற லேவியருடைய பாதங்களை பயன்படுத்தினார். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்க மோசே கையில் இருந்த கோலை பயன்படுத்தினார். ஆண்டவருடைய செயல்களை எல்லாம் பாருங்கள். ஒரு மனிதனுக்கும் உள்ளேயும் போக முடியாது, வெளியேயும் வர முடியாமல் காணப்பட்ட எரிகோவை தகர்க்க இஸ்ரவேலருடைய நாவை பயன்படுத்தினார். அற்ப காரியங்களை கொண்டு மனிதன் சாத்தியமில்லை என்று சொல்லுகிற காரியத்தை செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். எனவே இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் எது எது பெரியவைகளாக இருக்கிறது, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது என்று எதை வைத்திருக்கிறீர்கள், அதையெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக வைத்து கர்த்தரை பெரிதாய் பாருங்கள். தாவீது அப்படி பார்த்துதானே கோலியாத்தை ஜெயித்தான். மற்ற ஜனங்கள் அப்படி பார்க்காததுனால கோலியாத்துக்கு முன்பாக முதுகை காட்டி ஓடினார்கள். ஆனால் தாவீது தேவனை பெரியவராய் பார்த்ததுனாலே கோலியாத்தை எளிதில் ஜெயித்தான். நம் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் பெரியவர், அவருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தேவனே, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை வாழ்த்தி எங்களை தாழ்த்தி பணிகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.